ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 6வது நாள் உபவாச கூட்டத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா தீர்மானம் பண்ணணும் அப்படின்றத குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட ரொம்ப அதிகமாக பேசியிருக்கிறார். வேதாகமத்தில் பார்க்கும்போது தாவீது தன் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் ஆரம்ப ஜபத்துக்கு முன்னால் வாங்கினா முடிவு ஜபத்துக்கு முன்னால் வர வேண்டியது. இதில் தோத்திரம் வேற. இந்த தோத்திரத்தை கேட்டால் ஆத்திரம் தான் வருது. எங்கம்மா விட்டேன் தீர்மானம். ஆமாம், அது மைண்ட் வாய்ஸுமா. தீர்மானம். தாவீது பார்த்தீங்கன்னா ஒரு தீர்மானம் பண்ணினாரு. தன் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினார். அதே போல தானியேல் பார்த்தீங்கன்னா ராஜாவோட போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு ஒரு தீர்மானம் பண்ணினார். வேதத்துல பார்க்குற கதாபாத்திரங்கள் எல்லாருமே ஒரு தீர்மானம் பண்ணி வாழ்ந்ததுனால தான் அவங்களால வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடிந்தது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீங்க எந்தெந்த காரியத்திலலாம் குறைவுள்ளவர்களா இருக்கிறீங்களோ நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க, அதை மேற்கொள்ள போறேன்னு சொல்லிட்டு நீங்க தீர்மானம் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா தான் வரப்போகிற 2024 நம்ம வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க என்ன தீர்மானம் பண்ணணுமோ தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் அதுக்கு உங்களுக்கு உதவி செய்வார். 2 நிமிஷம் பத்தாது பாஸ்டர், எங்களுக்கு தீர்மானம் எடுக்க கொஞ்சம் டைம். எக்ஸாம்பிள் அடிஷனல் ஷீட் கேட்குற மாதிரி அடிஷனல் மினிட்ஸ் கேட்குறியாமா? தரமா, எடுமா, தீர்மானத்தை எடுமா, நல்ல தீர்மானம் எடுமா. பரவசமா எடேரி சோத்திரம். காட் பிளேஸ். எடுமா எடுக்கிற தீர்மானத்துல ஆண்டவரே, நானும் என் பிள்ளையும் இனிமேல் காலையில எழுந்த உடனே நான் இந்த தீர்மானத்தை பாஸ்டர் சொல்றாருன்னா எடுக்கிறேன். இந்த பாஸ்டருக்கு வேற வேலையே இல்லை. எப்ப பார்த்தாலும் மெசேஜ் முடிச்சுட்டு டைம் தரேன், அர்ப்பணிங்க, தீர்மானம் எடுங்கன்றாரு. அவர் சொல்றாரு, நான் தீர்மானிக்கிறேன். காலையில எழுந்த உடனே நான் ஃபர்ஸ்ட் மொபைல் தான் பார்க்கணும். ஆண்டவரே, உன்னெல்லாம் வச்சுக்கின்னு தீர்மானம் அந்த தீர்மானம் இல்ல, ஜெபம் பண்ணணும். காலையில எழுந்த உடனே நான் ஜெபம் தான் பண்ணுவேன். அதே மாதிரி மத்தவங்க பிரியப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்காம நான் நானும் என் பிள்ளையும் உமக்கு உண்மையா இருந்து நாங்க எங்க தீர்மானத்துல நிலையா இருப்போம்னு நான் இன்னைக்கு தீர்மானம் பண்றேன். இந்த வாரம் தீர்மானம் எடுக்க சொல்லிட்டாங்க இசப்பா, வேற வழியே இல்லை. அவர் வேற வேலையே இல்லம்மா, சீக்கிரம் எடுமா, டைம் ஆகுது. வேற வருஷம் தீர்மானம் எடுக்கிறோம், இந்த வருஷமும் எடுக்கிறோம். ஆமென். ரெபேக்கா, glory மேரி. glory 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 glory. ரெபேக்கா ரெபேக்கா ரெபேக்கா, நீங்க தீர்மானம் எடுக்கிறல்லங்க. அண்ணி பஸ்ல இருமா, பேசிட்டு எடுப்போம். இசப்பா, இந்த வருஷத்துல இருந்தாவது நாங்க குடும்ப ஜெபம் பண்ணும்போது ஆமென் ஆமென் சோத்திரமப்பா, அன்பா சமாதானமா பிரேயர் பண்ணு. கைய புடுறி. குடும்ப ஜெபத்துல சண்டையே வரக்கூடாது ஏசப்பா. இந்த மனுஷனுக்கு அந்த மாதிரி ஒரு புத்தியை கொடுங்க, அதுவே எனக்கு போதும். எனக்காக ஜெபம் பண்ணாதடி. தீர்மானத்தை எடுத்துரு. ஐயோ, தீர்மானமா? தீர்மானம்னா என்னம்மா? ஏமா சொல்லுமா, நீங்க எப்படி இருக்க போறீங்கன்றது இந்த வருஷத்துல. சரிம்மா. ஏசப்பா, இந்த வாட்டியாச்சும் சர்ச்சுக்கு லீவ் போடாம வரணும் ஏசப்பா. எல்லா தடவையும் தீர்மானம் எடுக்கிறேன், ஆனா கடை தான் பிடிக்க மாட்டேன்றேன். இந்த வாட்டியாச்சும் கடை பிடிக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா, இந்த வருஷத்துல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எப்பெல்லாம் சபை நடக்குதோ அப்பெல்லாம் லீவ் போடாம நாங்க பரவச குடும்பத்தை போல உங்களுடைய சமூகத்துல பரவசமா இருக்க நாங்க தீர்மானம் பண்றோம்ப்பா. ஆண்டவரே, எனக்கு இந்த பணத்தாசை பொருளாசெல்லாம் இருக்கு, மற்றவங்க மாதிரி இல்லாம எனக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் கம்மியான ஆண்டவரே. ஏசப்பா, வருஷம் நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண தீர்மானம் பண்றேன். ஆனா முடியல. போன வருஷம் தீபிகா, இந்த வருஷம் கோபிகா, அடுத்த வருஷம் யாரோ. ஆனால் நான் ஃபிக்ஸ் மைண்டாக இருக்கேன். இந்த வருஷம் நான் ரெபேக்காவை உஷார் பண்ணலான்னு இருக்கிறேன். அதுதான் நான் தீர்மானம் பண்ணுறேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு திருமணம் பண்ணுறேன், தீர்மானம் பண்ணுறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் தீர்மானம் எடுத்துட்டீங்களா? இப்போ நம்ம எல்லாரும் செபிப்போமா? ஆண்டவர் அந்த தீர்மானத்தின்படி நம்மை நடத்த நம்ம ஒப்பு கொடுத்து செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரிக்கிறப்பா. இதுவும் ஆண்டவரே சத்தியத்தின்படி ஆண்டவரே நாங்களும் அப்பா ஆண்டவரே தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அதுல தொடர்ந்து வெற்றி பெற ஆண்டவரே அப்பா அதுல தொடர்ந்து நிற்க தொடர்ந்து ஓட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே இந்த 2024 ஆண்டவரே அப்பா நாங்க ஒழுங்கா வாழ்ந்து முடிய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயா சோத்திரம். நல்லா தூங்க வேண்டியது கடைசியில ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன நல்லா தூங்காத சர்ச்சில் ஃபர்ஸ்ட் தூங்காத. நீங்க எடுக்கிற மெசேஜ் வருதுங்கய்யா. தீர்மானம் எடுத்தாங்க,
இப்போ நம்ம முதல் ஃபேமிலியை பற்றி பார்க்க போகிறோம். அவங்க தீர்மானம் எடுத்ததை கடைப்பிடிக்கிறாங்களா இல்லையான்னு நம்ம பார்ப்போம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஐயோ கடவுளே, சர்ச்சுக்கு போயிட்டு வந்து சமைச்சிட்டு இந்த ஆளுக்கு போடுறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிருது. ஏங்க சொல்லுமா. இன்னைக்கு எப்படி போச்சு வேலையெல்லாம்? சர்ச்சுக்கு அருமையா போயிட்டு வேற போச்சுமா, வேலைக்கு போயிட்டு அருமையா வந்தீங்க. போச்சுமா. சும்மாவே உங்களை வேலைக்கு போக சொன்னா போக மாட்டீங்க. இன்னைக்கு சர்ச்சுக்கு வேற போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்தீங்க. நல்லா போச்சுங்களா? நல்லா போச்சுமா, நல்லா போச்சுமா. சாப்பிட்டியாமா? இல்லங்க, இப்பதான் சமைச்சு வச்சிருக்கேன். நீங்க எல்லாமே எப்படி நீ சாப்பிடுறது? தேன் அடடா, நீ சாப்பிட்டுனே இருக்கணும். தெரியுமேங்க. நீங்க சாப்பிடணும்டா. உனக்கு என்ன வேணுமோ கேளுடா, நான் வாங்கி தரேன். என்ன வேணும் சொல்லுங்க, நான் சமைச்சு தரேன். நீ அது என்னதுன்னு நான் சொல்றேம்மா. சரிங்க சரிங்க, நம்ம குடும்ப ஜெபத்துக்கு பண்ணிடலாமா? ஐயோ, இன்னைக்கு தீர்மானம் first வேற பண்ணிருக்கோம். அவர் வேற கத்தி கத்தி வேற பிரசங்கம் பண்ணாரு. அப்புறம் ஒரு நாள் கூட கடமையில என்ன சொல்ல போறாரு. வா ஜோம் பண்ணிடுவோம். பாட்டு எடுங்கங்க. நீ எடுமா, நீங்க எடுங்கங்க. நீ எடுமா. நீங்க எடுங்க. என் தேன் நீ எடுறா. சரிங்க, நாங்க இந்த ஸ்தோத்திர துதி பாத்திர பாட்டு பாடலாங்க. இது வேணாமா, தேனி மேலும் பாடலாமா. ஏங்க தேனினிமையெல்லாம் தூக்கம் வருங்க, இந்த பாட்டு அதனாலதாம்மா சொல்றேன், தேனி மேலும் நல்லா இருக்கும். சோத்திரம் தான் தூக்கம் வரும். வேணாங்க. நான் சொல்றதே கேள்மா. நான் சொல்றத நீங்க கேளுங்க. வேதம் புருஷனுக்கு கீழ்ப்படியணும் என்றுதான் சொல்லுகிறது. வேதம் கீழ்ப்படியணும்னு சொல்லுது. அன்பு கூறுறவர்கிட்ட தான் கீழ்ப்படியணும்னு சொல்லுது. நீங்க என் பேச்சையே கேட்காம இப்படி பண்ணீங்கன்னா நான் எப்படிங்க கீழ்ப்படிவேன்? நீ என் திராட்சை செடி, வாடா தேனி மேலும் பாடலாம். வேணாங்க, நீங்க இந்த திராட்சை கொடிங்க, வாங்குங்க இந்த பாட்டு பாடலாம். கொஞ்சமாச்சு கீழ்ப்படிமா புருஷனுக்கு. சும்மா சொன்னதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் தான் சொல்றேன்ல இந்த பாட்டு பாடலான்னு. உங்க கூட எல்லாம் பேசி ஜெயிக்கவே முடியாதுமா. தேனி மேல தான் பாடணும். இப்ப பாட முடியாதுங்க. நீங்க பாடணும், அவள்தான். தேனி மேல ஆரம்பிக்கலாம், வாங்க. முடியாது, என்னால ஜெபமும் பண்ண முடியாது. நீங்களாச்சும் உங்க ஜெபமாச்சு நீங்களே பண்ணிக்கோங்க. சரி, இந்த ஆள் கூட எல்லாம் சேர்ந்து எப்படி குடும்ப ஜெபம் பண்றதோ. இவ கூட வாழ்றதே பெருசு, இதுல குடும்ப ஜெபம் எப்படி பண்ணி முடிக்கிறது? முதல் குடும்பம் தீர்மானத்தை கடைப்பிடிப்பாங்கன்னு பார்த்தா அவங்க கடைப்பிடிக்கல. சரி, அடுத்த வர குடும்பம் தான் தீர்மானத்தை கடைப்பிடிப்பாங்களான்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏங்க ஏங்க இந்த டிவி சேனல் வரவே மாட்டேங்குது. உங்களே தாங்க. அட இருமா, முக்கியமான மேட்ச் ஒன்று பார்க்கலான்னு. நான் சொல்றத கொஞ்சம் அட நீ கேளுங்க. அப்புறமா சொல்லுமா, அங்க போய் சொல்லுமா ஓரமா. நாளைக்கு நம்ம சொந்தக்காரங்க வராங்க, கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன். சொந்தக்காரங்களா? சொல்லுமா, ரொம்ப முக்கியமா அவங்க. முக்கியமான சொந்தக்காரங்க நாளைக்கு வராங்க. சரிம்மா. நாளைக்கு லாஸ்ட் 7வது நாள் பிரேயர், சரிம்மா. ஃபாஸ்டிங் பிரேயர். என்னங்க பண்றது? அம்மா, இந்த பாஸ்டர் வேற வேலையே இல்லம்மா. வாரத்துல 7 நாளும் ப்ரேயர் பண்றாரு. இதுல சாயந்தரம் ஆனா மீட்டிங். இப்பதானம்மா சர்ச்சில இருந்து வந்தோம், திருப்பி சாயந்தரம் மீட்டிங்கா? பேசாம சர்ச்சிலே உட்காந்துடலாமா? அதை ஏன் கேக்குறீங்க? வாரத்துல 6 நாள் வேலை செஞ்சு ஆண்டவரே 7வது நாள் ஓஞ்சி இருந்தாரு. நம்ம பாஸ்டர் வாரத்துல 7 நாளும் பாஸ்டிங் வச்சு உங்களால் முடியும் உங்களால் முடியும் முடிஞ்சாதானுங்க போறதுக்கு. என்னால சத்தியமா முடியலம்மா, என்னால. சரி, வேற வழி இல்ல. நாளைக்கு கடைசி நாள் போய் தலையை காமிச்சிட்டு ஓடி வந்துருவோம். இல்லைன்னா அத்த வாரம் ஒரு மெசேஜ் வச்சு நம்மள கொண்டுருவாருமா. ஆமாங்க. தீர்மானம் எடுக்கிறேன்னு முடிவு பண்ணி ஒரு நாள் கூட ஆகல, அதுக்கே இந்த நிலைமை. இன்னும் போக போக என்ன நடக்குதுன்னு பாருங்க. பிளக் 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 பிளக். அம்மா, இது ஒண்ணு வச்சுக்கிது பாரு, அலராத்த வாய் கொப்பளிக்கிற மாதிரி. ஏந்திரு. பிளக் 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 பிளக். அட புளுக்கு புளுக்கு புளுக்கு. வாயில தான் பிளக் கொப்பளிக்கிற. பிளக் பிளக் பிளக். போதும் போதும், அலராத்த நான் ஆஃப் பண்ணிட்டேன். போதும். என்னம்மா அது அலராம? என்னடா இவ்வளவு சீக்கிரம் எழுந்திப்பிட்ட? இப்படி நீ பாத்து ராத்திரில அம்மா எழுப்புற, என்னாச்சு? ஸ்கிரிப்டுக்கும் ஒழுங்கா வர மாட்டேன், டைலாகும் ஒழுங்கா பேச மாட்டேன். உன்னை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ணுது? நீ ஒன்னும் பண்ணாதடா. நீ எடுத்து நம்ம தீர்மானம் எடுத்தோம் பாத்தியா, நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணானு. இப்ப ஆமா. நான் என்ன பண்றேன்னா, இந்த கதவெல்லாம் திறந்து ப்ளீஸ்ங்க, இந்த கதவெல்லாம் கொஞ்சம் திறந்து விடுங்க. நாங்க ப்ரேயர் பண்றது பக்கத்துல எல்லாருக்கும் கேட்கணும். முக்கியமா திராட்சை ரச குடும்பம்னு ஒண்ணு இருக்குது பாருங்க, அழுப்புற புருஷன் பொண்டாட்டி. அதுங்க கேட்கற மாதிரி அம்மா பாடணும்டா, சத்தமா என் கூட சேர்ந்து பாடணும். நீ வச்சுக்கிறான் பேரு திராட்சை ரசம், மெழுகு ரசம், பருப்பு ரசம் விட்டு. சரி, அவனை பார்த்தாலும் இரிட்டேட்டிங்கா இருக்குமா? ஏன் அது? அது அப்படிதான் ஆகும். நீ முட்டி போடு புதுல அம்மா. அவன் மூஞ்ச பாரு, இந்த பீச்ல போட் அடியில போட்டி அப்பளம் வைக்கிற மாதிரியே இருப்பான் அவன். சரி, நீ எழுந்து ஜெபம் பண்ணு. சரி பாருவோம். அதிகாலை போடு. சோத்திர பலி. Yes. அப்பா Daddy. உங்களுக்கு தான் Yes. ஆராதனை. Yes. சோத்திர பலி. என்ன? அம்மாக்கு தூக்கமா வருதுடா. யாரா இது? பொருத்தனை பண்ணிட்டேன்டா. நீ மூஞ்ச காட்டாத, அப்படி திரும்ப எதுவா இருந்தாலும் அப்படி திரும்பி பேசு. ஏ அம்மா அப்படிலாம்
அப்படிலாம் சொல்லாதடா. எப்ப தூக்கமா ஒரு வருஷம் வருது. 2 வருஷம்னா போடுறாங்க, ஓயாம ஒரு வருஷமும் உன்னதான் அம்மாவை போடுறாங்க. நான் அதுக்கே நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். உன் தலையெழுத்து, உன் தலையெழுத்து. இந்த ஜென்மத்துல உன்னோட ரீல் அம்மா நான் தான். அப்படியா? ஆமா, அதனால சரி ஓகேவா. அம்மாக்கு தூக்கம் வருது, பாஸ்டர் சொன்னாருன்னு ஏஞ்சி ஒரு லைன் பாட்டு பாடிட்டேன். ஆண்டவர் அதெல்லாம் கேட்டுப்பாரு, அவ்வளவுதான். இதுக்கு மேல முடியாது. சரி, ஓகேவா, நம்ம போவோம் வா. யாரு பாத்து? ஒருத்தையே லவ் பண்ணி ஒருத்தையே கல்யாணம் பண்றேன்னு தீர்மானம் பண்ணான். அவனை பார்த்துடலாமாங்க இப்ப? இன்னும் போர் அடிக்குது, என்ன பண்ணலாம்? சரி, நம்ம மச்சானுக்கு கால் பண்ணுவோம், என்ன தான் பண்றான்னு. ஹலோ மச்சான். மச்சான் ரிங்கே போல மச்சான். மச்சான் சைரன்ல போட்டிருக்க மச்சான். சரி ஓகே, சொல்லுவாமே. மச்சான் நேற்று சர்ச்சைக்கு போனேன். சூப்பர், வெரி குட். சர்ச்சைக்கு போனதுல எங்க பாஸ்டர் என்ன பண்ணாரு, தீர்மானம். திருந்திட்டியாடா? என்ன மச்சான்? திருந்திட்டியா? நானா? அதானே பார்த்தா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா? அதுக்கு தான் நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் மச்சான். அதாவது என்னன்னா வேற விதமா திருந்துறேன். சொல்லு. இந்த வருஷம் என்னன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு தீர்மானம் எடுத்தேன். அந்த தீர்மானத்தை இது பண்ணிக்கல, அதை இது பண்ணலான்னு வரும்போது ஐயோ எதுல ஒரு பொண்ணு வந்துச்சு மச்சான். பொண்ணு செம அழகா இருந்தா மச்சான், சரியான பியூட்டி. மச்சான் ஊத்துது பாரு கீழே. கச்சிஃப் எதனா வேணுமா? எதுவும் தேவையில்ல மச்சான். டிஷ்யூ எதனா? அதெல்லாம் தேவையில்ல மச்சான். சரி அதுக்கேண்டா பால்கார மாரி ஏன்னுக்குறா. பொண்ணு அவ்வளவு அழகா இருக்கா மச்சான், என்ன பண்றது, வலிய வேண்டிதான் போச்சு. சரி, என்னுடைய இசை மொழியில அவளை நினைச்சு என் காதல்ல அவளை உருக வச்சு நான் அவளை இம்ப்ரெஸ் பண்ண போறேன். சரி, நான் வந்துட்டு அப்புறமா பேசுறேன். பை பை. கிட்ட போய் பார்த்தாலே இம்ப்ரெஸ் ஆயிடுவா. எதுக்கு நீ பாட்டெல்லாம் பாடுற? இம்ப்ரெஸ் பண்ணதான் மச்சான், பொறுத்து இருந்து பாரு. அந்த பொண்ணை உஷார் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? சூப்பர். சரி, அப்புறம் பேசுறேன். டாடா பை பை. சரி, எல்லா தீர்மானமும் பறந்து போச்சு. சபையில என்ன நடக்குதுன்னு தான் பாப்போமே. இன்னும் சர்ச்சையில யாருமே காணோம். பாஸ்டர் மட்டும் தான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்கிறாரு. நம்மளால இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பாட்டு பாடலான்னு பார்த்தா அவளையும் ஆளை காணோம். இந்த கீபோர்டு வாசிக்கிறவரும் பார்க்கணும். ஜி மேஜர் பிடிச்சி ஒரு வழி பண்ணி எங்கேயோ இருக்கிற ரெபேக்காவை நம்ம பண்ற இம்ப்ரெஸ்ல ஓடி வந்து நம்மளை கட்டி பிடிக்கலான்ற அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பார்த்தா கீபோர்டே ஆளை காணோம். சரி, நம்மள அவர் பாட்டு பாடுவோம், அதுக்குள்ள வருவா. மகனே வாடா, நம்ம சர்ச்சுக்கு போவோம். அதுக்குள்ளயா? வயசு பையன், சோம்பேறியா இருக்காத வா. நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆளாயிட்டமா? சரி, பாஸ்டர் பாட்டுன்னு கவுந்து கிடக்குறாரு பாரு, வடிப்பான மாதிரி. அவர் பாட்டுன்னு இருக்கட்டும், சர்ச்சை ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணு. அப்பதான் இந்த கேமரா வேற பாஸ்டர் ஒண்ணு வச்சுக்கிறாரு ஸ்டேஜ்ல. அப்பதான் நம்ம வந்து க்ளீன் பண்ணோன்றது அவருக்கு நல்லா தெரியும். தம்பி நவுருப்பா, க்ளீன் நவுரு பண்ணு. நவுரு. ஐயோ சாரி பாஸ்டர், சாரி சார். கீழே குடிச்சிருந்தீங்களா? அதனால நினைச்சிட்டேன். எழுதி ஒட்டுங்க எங்க பாஸ்டர்ன்ட்டு. மன்னிச்சு. சரி அம்மா, பரவசம் சீக்கிரம் தொட நம்ம தான் தொடச்சிட்ட. நீ பார்க்கவே இல்ல பாஸ்டர் இப்படி பாத்துட்டு இப்போதான் ஒரு ஏஞ்சிருக்க. ஊட்டி சத்த மாதிரி பண்ணு இருக்காதம்மா. போமா தொடமா, கேமரா தொகுதுவே. இங்க வந்து தொட, மூஞ்சி தெரியணும், மூஞ்சி கிட்ட காட்டு சீக்கிரம். இங்கதான் இருக்காரு, கத்தாத. உட்காரு, கால் வலிக்குது, உட்காரு. நவருங்க. செருப்பு வேற புதுசா இருக்குது. சர்ச்சுக்குள்ள வேற எடுத்துன்னு போக கூடாதுட்டாங்க. ஐயோ என்ன பண்றது? ஐயா இருங்கயா, வரேன்யா. நான் பண்றது? ஆண்டி செருப்பு மட்டும் கொஞ்சம் பாத்துக்க ஆண்டி. புதிய செருப்பா வேற இருக்குதா? பிரதர் யாருக்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்க? சோத்திரம் பிரதர். சோத்திரம் யாருக்கிட்ட இப்ப என்ன சொல்லிட்டு வந்தீங்க? நம்ம தெரிஞ்ச ஆண்டி தான், புதிய செருப்பு பாத்துக்க சொல்லிட்டு வந்துக்கிறேன். அவங்களே பாத்துக்க சொன்னீங்க? எப்ப போயிட்டு பாத்துக்கிறேன் இப்படி குத்து வச்சு உக்காந்துக்குப்பாங்கப்பா, உள்ள வர மாட்டாங்கப்பா. அப்புறம் அவங்க ஒண்ணுன்னா அப்படியே 5 ரூபாய் குத்தினா 10 ரூபாய்க்கு ஆக்டிங் பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்க. ஏதோ ஒன்று பிரதர், என் செருப்பு சும்மா எட்டி மட்டும் பாத்துக்க சொல்லுங்க போதும். எவருமா சர்ச்சுக்கு வந்துட்டோம். பாஸ்டர் கண்ணை திறக்கும் போது முன்னாடி உள்ள போயிடணும், கண்ணை மூடும் போது ஓடிடணும். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் சரியா? இருக்கு. நீங்க தான் தலைய கவுந்துக்கினே இருப்பீங்க. இல்ல நான் பாஸ்டரே தான் பாத்துன்னு இருப்பேன். இப்ப நான் உங்களையே தான் பாத்துன்னு இருப்பேன். ஒரே நிமிஷம். எல்லாரும் கண்களை மூடி ஆராதிப்போன்ற சொல்ற கேப்ல ஓடிடணும். ஒரே நிமிஷம். என் செருப்பு மூட்டாங்க இருக்குதான், கொஞ்சம் வெட்டி பாத்துக்கலாம். உன் செருப்பை நாய் தூக்கின்னு போயிடுச்சுப்பா. வாங்க ஆண்டி
பிரதர் நீங்கள் அவங்க கிட்ட சொன்னதுக்கு அந்த செருப்பாலேயே உங்களை அடிச்சிக்கலாம். பிரதர் நான் அப்பவே தலைப்பாடா ஆச்சுங்கினேன் வானான்னு. ஸ்கிட்டே ஸ்பாயில் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு கேட்டியா நீனே? நீங்க வாங்குங்க, வேகமா போன டைம் ஆச்சு. எப்ப பாரு லேட்டா லுங்கி வேற அவுந்து உழுது உழுதுட்டு போகுது, வாங்குங்க. நானும் போயிடுமா? ஏமா யாருமா இது நம்ம பிளேஸ்ல உட்கார்ந்து? நீங்க இன்னைக்கு பாட்டு வேற பாடணுங்க, என்ன பண்றதுனே தெரியல. வீட்ல என்ன ஆடு ஆடுன்னு ஆடுவா, இங்க வந்து பாடு பாடுன்னு பாடுவா. கேட்டுக்கோங்க. வாயை மூடுங்க. அங்கிள் கொஞ்சம் தள்ளி உட்காந்தீங்கன்னா என் செருப்பை பார்த்துப்பேன். செருப்புல இருந்து மாறலையாப்பா? நாம் யாவரும் முழங்கால் படிட்டு கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா பிதாவே, ஆண்டவரே, இந்த 7வது நாள் உபவாச கூட்டத்துல தகப்பனே, ஐயோ ஐயா ஒரு நிமிஷம் வாயிலே குத்துவேன். நல்லா போடுப்பா, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள பரவசம்னு பேர் வச்சுதான் வச்சாங்க. ஒரு நிமிஷம் தப இதெல்லாம் வேணாம். என்ன அமைதியா ஊருக்கு முன்னாடி குச்சிக்கின்னு சேரெல்லாம் தள்ளிக்கின்னு அடையெல்லாம் போவேன். இல்லை இது அவ்வளோ பெரிய காமெடி இல்லை, வேணாம். ஐயா அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் ராஜா, ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா தகப்பனே. இந்த 7வது நாள் உபவாசத்தை கூட்டத்தை ஆசீர்வதிங்கப்பா. 1-2 ஒழுங்கா வந்திருந்தாலே சமாளிக்க முடியாது, எல்லா கூட்டமும் ஒன்னா வேற வந்துக்குது. எப்படி சமாளிச்சு ஓட்ட போறனோ தெரியல. இன்னைக்கு மெசேஜ் நான் கொடுக்க போறேனா இல்லை அதுங்க எனக்கு கொடுக்க போதுங்களானே தெரியலையே. ஏசப்பா என்னை எப்படியாவது பத்திரமா பாதுகாத்து இந்த நாய்ங்க வாயிலிருந்து என்னை காப்பாத்தி கூட்டும் போயிடுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவரே என் செருப்பை மட்டும் எப்படியாவது பத்திரமா பார்த்துக்கோங்க ஆண்டவரே. நாம் கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிப்போம். ஏமா நீ எதனா தூக்குமா, சும்மா ஒன்னா ஏங்க, நானே பாட்டு ஞாபகம் வரல நிக்கிறேன். என்கிட்ட வேற 2 கையா 1 கையா. உங்க பரவசத்துக்கு ஒரு அளவே இல்லையாங்க. நீங்க கரங்களை உயர்த்துங்க. நான் ரெடிதான் வர. ஐயோ அது நேத்து டிவில பார்த்த பாட்டுமா, அத பாடாத. ஐயோ மன்னிச்சிருங்க. சர்ச்சிமா இது, பெட்ரூம் இல்ல. கரங்களை இப்போ கரெக்டா பாடுறேங்க. நான் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். கரங்களை தட்டி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அனைவரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி பாடலை பாடுவோமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. வச்சுக்கிட்டு அதை பாட வேண்டியதாக இது. ஓரம் யாரு உன் மேல? அப்புறம் இது அவங்க நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். என்கிட்ட உருட்டாத. நீங்க தூங்குங்க. இந்த பரவசத்தோடயே நம்ம ஜெபத்தை முடிச்சுக்கலாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் நம்முடைய ஆராதனையில் மகிமைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். கொஞ்சம் சத்தம் போடாமல் இருந்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு திட்டம் தெரியுமா புரியும். ஏற்கனவே பாதி பேர் ஒழுங்காக கவனிக்க மாட்டீங்க. இதில் வேற நீங்கள் அங்கே பேசின்னு இருந்தீங்கன்னா எங்கேருந்து புரியும்? நானே புரியாமல் தான் பிரசங்கம் பண்ணின்னுக்கிறேன். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. இப்போ நம்ம வேதத்தை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. பார்த்தீங்களா, ஏதாவது பைபிள் எத்தனை வந்துக்குதா? உணர்வுள்ளவன் என்று பார்க்க எப்படி எங்க அம்மா ப்ராடக்ட அப்படி தயாரிச்சுக்கிற பைபிளே இல்ல. ஆனா பாத்தீங்களா, பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார்.
கண்ணோக்கினார். நானும் நோக்கினே இருக்கிறேன் பாஸ்டர் டைம் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. நானும் தான் பாஸ்டர் நோக்கி நேக்கிறேன். யாழ் என்ன பார்க்கதா இல்ல பரவசம் பையன் பார்க்கதா தெரியல பாஸ்டர். பூமியிலிருந்து கர்த்தர் வானத்திலிருந்து மனுஷனை கண்ணோக்கி பார்த்துட்டு இருக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா உணர்வுள்ள இருதயம் இருக்கிறவன் இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுமா? அதான் 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 சரி. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பொல்லாத பிசாசுங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்துல துரத்துற அப்பா. பிசாசுன்ட்டு இருப்பாரு உன்னை, இது தேவையா? இயேசுவே ஸ்தோத்திரப்பா. உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் உணர்வுள்ள இருதயம். இது வந்து பாத்தீங்கன்னா கடைசி காலத்துல நாம இருக்கிறோம். இந்த கடைசி காலத்துல ஆகியும் நமக்கு உணர்வுள்ள இருதயம் இருந்தா ஆண்டவருடைய சத்தியத்தின்படி நடந்து நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். இந்த டைம்லயும் நம்ம உணர்வு இல்லாம இருந்தோம் அப்படின்னா நம்மளால பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. தயவு செய்து ஆலயத்துல மொபைலை யூஸ் பண்ணாதீங்க, சைலண்ட்ல போடுங்க. தகப்பனே ஸ்தோத்திரப்பா. இப்பொழுதும் தகப்பனே அப்பா உடைய வார்த்தையின்படி அப்பா நாங்க அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? உணர்வுள்ள இருதயத்தை இருக்கிறவன் இருக்கிறானான்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து வானத்துல இருந்து நம்மளை கண்ணோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால நம்ம யாவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா உணர்வுள்ள இருதயம் வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை அதுதான். சாரி பாஸ்டர், யாழ் ஃபோன் பண்ணுது, அதான் கோச்சிக்காதீங்க. பொறுக்கி பையன் வச்சுக்கிறான் பாரு பாட்டை, மாட்டிக்கிட்டியாடா டேய். இப்போதான் உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கன்றேன். சர்ச்சில் வந்து ஆளு ஃபோன் பண்ணுது, காலு ஃபோன் பண்ணுதுன்னு இருக்கிறானுங்க. பெரியவனுங்கெல்லாம் எங்கேருந்து ரட்சிக்கப்பட போறாங்க? ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவருடைய ஒரே நிமிஷம் பாஸ். ஆண்டி செருப்பே. ஆண்டி ஆண்டி அங்க 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 இருந்த இங்க வானா அங்கேயே செருப்பு பேக் அங்க பேக் இருக்கு பேக் ஆண்டி. செருப்பு அங்க இருக்குது, இங்க இல்ல. இங்க வந்து பார்த்துட்டு செருப்பு இல்லைன்னா நீங்க பேசுங்க பாஸ்டர், ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. என்னம்மா பேச விடுறீங்க? நீங்களா பர்ஃபார்ம் பண்றீங்க, என்ன பர்ஃபார்ம் பண்ண விட மாட்டேன்றீங்க. தயவுசெய்து நீங்க யாருன்னா இங்க வந்து முன்னால வந்து பிரசங்கம் பண்ணுங்கம்மா. என்ன பிரசங்கம் பண்ண விட மாட்டேன்றீங்க? நீங்களா உங்களுக்குள்ள பிரசங்கம் பண்ணிக்கிறீங்க. பாஸ்டர் அத்தாட்டி டோர் மட்டும் கொஞ்சம் ஓபன் பண்ணி வைங்க. செருப்பே தெரிய மாட்டேங்குது, எடுத்துட்டு போயிடுறாங்க. செருப்புக்கு இது நான் இதுக்கு 52,000 ரூபாய் குத்து ஏசி வாங்கி வச்சிருக்கிற டோரை திறந்து வைக்கிறதுக்கு 52,000 ரூபாய் ஏசி முக்கியமா இல்ல 1000 ரூபாய் செருப்பு முக்கியமா? 2000 ரூபாய் செருப்பு பாஸ்டர் ப்ளீஸ். 8000 ரூபாய் குத்து செருப்பு வாங்குற, காணிக்கை பெட்டியில மட்டும் 50 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபான்னு போடுற. எல்லாம் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? பாஸ்டர் இப்போ நீங்க முடிப்பீங்களா என்ன கதை? 6000 ரூபாய் வாங்க போனேன் இப்போ நானு. தம்பி டேய் அங்கிள் லுங்கி லுங்கி அவருக்கு வாங்க வாங்க. இவன் பையனா போனான்னு தெரியல. ஏசப்பா பாஸ்ட்ன்ற மரியாதையே இல்லாம பண்றாங்க. ஏசப்பா உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஏசப்பா. இப்ப நம்ம எல்லாம் கண்களை மூடி செபிப்போம். உங்களுக்கு இந்த மெசேஜே போதும், இதுல மனம் திரும்பினா போதும். சீக்கிரமா கண்ணை மூடுங்க பாஸ்டர். ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா இப்பொழுது ஆண்டவரே, ஆமா முத எஸ்கேப் ஆகும். பிரதர் போகும்போது செருப்பே ப்ளீஸ். பாரு பிரதர் போங்க பிரதர். என்ன பார்க்க சொல்லிட்டு போங்க, நீங்க பார்க்காதீங்க. இதுக்குனே ஒரு கூட்டம் எப்ப கண்ணை மூடுவாங்க எழுந்து ஓடலானே ஒரு ஃபேமிலி எப்ப பாரு அஞ்சுனே இருக்குது. பாரு எதனா சோத்திரம் வாயில வருதா பத்தியா? எல்லாம் உட்காந்து பாதி தூங்கினுக்குது. இது ஒரு ஆர்வ கோளாறு. இது நம்ம சொல்லும் போது தான் திடீர்னு பாதி தூக்கத்துல. அம்மாவை பத்தி தெரியும் உங்களுக்கு, கொண்ட மம்மி கொஞ்சம் அப்படிதான் பேரே பரவசம் பாத்தீங்களா? ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் அப்பா இந்த 7ஆம் நாள் உபவாசத்தை கூட்டத்தை ஆசீர்வதித்து கொடுத்தீங்களே, நன்றி ஏசப்பா. இப்பொழுது எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஏசப்பா. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறப்ப உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆமென். ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த உணர்வுள்ள இருதயத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அதற்காக யாராகிலும் ஒருவர் சத்தத்தை உயர்ச்சி ஜெபிப்போமா? யாரு ஜெபம் பண்ணுவா இங்க இந்த சர்ச்சில்? அப்படி யாருக்கும் ஜெபம் பண்ண தெரியாது, நான் தான் ஜெபம் பண்ணுவேன். ஆமா இந்த அம்மா குத்துற அறுத்து தள்ளுவாங்க அப்படியே ஆண்டவரே, எல்லாத்தையும். நான் பாஸ்டர் கொடுத்த குறிப்புக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த கொரோனால எங்களை பாதுகாத்தீரே ஆண்டவரே. அந்த கொரோனாவுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. எத்தனை ஜனங்கள் மறிக்கல, எங்களை இன்னைக்கு வச்சுக்கிறீங்க பாருங்க, அதுக்காக சோத்திரம் உங்களுக்கு. உணர்வுள்ள இருதயத்துக்கு ஜெபிக்க சொன்னா கொரோனாக்கு ஜெபிச்சுனுக்குது. எங்க இருந்து இப்போ ஜாமா ஏதோ ஒரு புயல் வந்துச்சுன்னா மிக்ஸ் ஜாமா ஆண்டவரே, மிக்ஸாம் புயலுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. அந்த மிக்ஸாம் புயல்ல எங்களுக்கு நீங்க வெள்ளத்தை வர வச்சு கவர்மெண்ட் 6000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிக்குது. அதுக்காக உங்களுக்கு இன்னும்
சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. ஏன் பாஸ்டர் குத்த குறிப்பினரா? பாஸ்டர் குறிப்பு குத்தாரு. அவரு 1000 குத்தாரு. இதுல நீ எதை கேக்குற? ஆண்டவரே பாஸ்டர் குத்த குறிப்புக்காய் சோத்திரம். அப்படியே ஆகட்டும். ஆமென் ஆமென் ஆமென். எங்க அங்கிட் இவன் ஒருத்தன் கவுந்துட்டான் அதுக்குள்ள. இவன் ஊடி ஃபிளாட் அவன். முடிக்கவே இல்லை, இருமா. எல்லாரும் கண்களை மூடி நம் முடிவு ஜெபத்தை சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஆமென் ஸ்தோத்திரி. ஆமென் 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 ஆமென். ஆசீர்வாதமா இருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பாஸ்டர், ஒரு சின்ன காணிக்கை ஒரு 5 ரூபாய் இருக்குது. கிறிஸ்மஸ்க்கு உங்க ஃபேமிலிக்கு ஃபுல்லா ட்ரெஸ் எடுத்துட்டு நல்லா நான்வெஜ் வாங்கி சாப்பிடுங்க பாஸ்டர். வேணாமா, இந்த இல்ல காணிக்கையில பாஸ்டர் நீயே உன் வச்சுக்கோங்க. பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுமா. அம்மா தூங்காதம்மா, சர்ச்சில் வந்தேன். ஆம்பளைன்றதை மறந்து போயிடுறான் அப்போ. அநேக மேய்ப்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா சபையில இருக்கிற யாவரும் ரட்சிக்கப்படணும், பரலோக ராஜ்யத்திற்காக போகணும் என்பதற்காக அவங்களும் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து உபவாசத்துல இருந்து அநேக வார்த்தைகளை கர்த்தரிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டு வராங்க. அநேக உபவாச கூட்டங்களை வைக்கிறாங்க. அநேக சகோதரிகள் ஜெபம், யூத் ஜெபம், வாலிபர்கள் ஜெபம் சொல்லி பல ஜெபங்களை சபையில வைக்கிறாங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழவே முடியல. இப்போ அவங்க எடுக்கிற பிரயாசம் யாவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாவும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்றதுக்காக தான் எல்லா மேய்ப்பர்களுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பிரயாசப்படுறாங்க. ஆனாலும் இப்போ நம்ம பார்த்துருப்போம், யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா உணர்வு இல்லை, எடுக்கிற தீர்மானத்துல நிலைச்சு நிற்க முடியல. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா பாவங்கள் இருக்குது. நம்ம அன்றாட வாழ்க்கையை உலகத்து கூட தான் வாழ்றோன்றதுனால நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அதை கடைபிடிக்க முடியலன்றது ஃபேக்ட். ஆனா நீங்க அதை கடைபிடிச்சா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போவீங்கன்றது சத்தியம். அதனால நம்ம கேட்கிற சத்தியத்தை வந்து ஃபாலோ பண்ணி ஆண்டவருக்குள்ள உண்மையா இருந்தா மட்டும்தான் நம்மளால பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.